யார் இவர்? இறைமகன் வல்லமையை உலகறிய செய்த உத்தமி. இறையரசு பணிக்கு தயாரானார் இயேசு. யோவானிடம் திருமுழுக்கு பெற யோர்தான் நதிக்கரைக்கு சென்றார். யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி, இதோ கடவுளின் செம்மறி, எனக்கு பின் வருபவர், என்னை விட பெரியவர், அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று நான் முன்பு சொன்னது இவரை பற்றி தான் என்று சொல்லி இயேசுவை உலகுக்கு வெளிப்படுத்தினார். பின்பு இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அப்போது வானம் திறக்கவே தூய ஆவி புறா வடிவில் இயேசுவின் மீது இறங்கினார். வானத்திலிருந்து ஒலித்த கடவுளின் குரல், நீயே என் அன்பார்ந்த மகன், உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்வதை இயேசு கேட்டார். பின்பு ஆவியால் நடத்தப்பட்டு 40 நாட்கள் நோன்புக்காக பாலை நிலத்திற்கு சென்றார் இயேசு. நடந்ததை யோவானின் சீடர்கள் மூலம் அறிந்த அன்னை தானும் வீட்டிலேயே நோன்புடன் கூடிய தியானத்தை துவங்கினார். உண்ணாமல் உறங்காமல் இறை பிரசனத்தில் இருந்த அன்னை நோம்பின் முடிவில் இயேசுவின் இறையரசு பணியில் தனது பங்கு பற்றிய தெளிவினை பெற்றார். அதன்படி இயேசு இறையரசு பணியை தொடங்கும் வேளையில் அரும் செயல்கள் செய்து தம் வல்லமையை காண்பிக்க தான் ஒரு கருவியாக செயல்படுவது கடவுளின் திருவுளம் என்பதை ஆழமாக நம்பினார் அன்னை. அன்னை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நிகழ்வு விரைவிலேயே கானா ஊரில் நிகழ்ந்தது. கானா ஊரில் ஒரு உறவினரின் திருமணத்தில் கலந்து கொள்ள அன்னை மரியா அங்கே சென்றடைய, திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்த இயேசுவும் தனது சீடர்களோடு கானா ஊர் வந்தார். இயேசுவும் அன்னை மரியாவும் சந்தித்து மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்த வேளையில் திருமண மண்டபத்தில் ஒரே பரபரப்பு. அன்னை மரியா எழுந்து போய் திருமண வீட்டாரிடம் விசாரிக்கிறார். அப்போது விருந்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அவருக்கு தெரிய வருகிறது. யூத திருமண விருந்துகளில் பரிமாற திராட்சை ரசம் இல்லாவிட்டால் அது திருமண வீட்டாருக்கும் மணமக்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் மறையாத இழுக்காக அமைந்துவிடும் என்பதை அன்னை அறிந்திருந்தார். எனவே திருமண வீட்டாருக்கு உதவ விரும்பிய அன்னை தன் மகன் இயேசுவை நாடி செல்கிறார். இயேசுவிடம் திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை சொல்ல, இயேசு அன்னையிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? என் நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்கிறார். நம்பிக்கை கலந்த அன்பு புன்னகையுடன் இயேசுவை பார்த்துவிட்டு பின்பு அன்னை மரியா பணியாளர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கிறார். தனது அரும் செயலால் திருமண வீட்டாருக்கு தேவையான திராட்சை ரசம் கிடைப்பதோடு தனது அரும் செயலை அங்கே நேரில் காணும் பலர் தனது சீடராவார்கள், சீடர்களின் நம்பிக்கையும் பலப்படும் என்ற தன் அன்னையின் நம்பிக்கையை புரிந்து கொண்ட இயேசு பணியாளர்களிடம் அங்கு இருந்த 6 கல் தொட்டிகளிலும் நீர் நிரப்ப சொல்கிறார். அவர்கள் அப்படியே நிரப்பியவுடன் தொட்டியில் நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போக சொல்கிறார் இயேசு. முதல் தரமான திராட்சை ரசமாக மாறியிருந்தது சாதாரண தண்ணீர். இயேசுவிடம் வெளிப்பட்ட கடவுளின் மாட்சியை நேரில் கண்ட பலர் அன்றே இயேசுவின் சீடர்களாயினர். கானா ஊரில் நிகழ்த்திய அரும் செயலை தொடர்ந்து இயேசு தன் அன்னையோடும் சீடரோடும் கப்பர்நகம் சென்று சில நாட்கள் தங்கினார்.